ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில அடல்ட் சீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் சில சீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவேன். ஸோ இந்த எபிசோடோட லென்த்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். புது மைக் வாங்கி அதில் தான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2 எபிசோட் 7. நம்ம ஹீரோ அந்த லேப்ரிந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு மியா இருக்கிற பிளேஸான எரிசன்கே திரும்ப வாரான். பாப்பா எந்திரிங்க அப்படின்னு சொல்லி மியா வந்துட்டு நம்ம ஹீரோவை எழுப்புறா. சரி சரி மியா எந்திக்கிறேன், என் கண்ணத்துல அடிக்கிறத நிப்பாட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ எந்திக்கிறான். இப்போ யோயோ எந்திச்சு ஹாய் மியா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி எந்திக்கவும், ஆமா நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஏன் ஒன்னா தூங்குறீங்க அப்படின்னு அவ கேட்கறா. அது நீ பெரிய பொண்ணா ஆனதுக்கு அப்புறம் உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா. மியா சின்ன பொண்ணுங்கிறதுனால விவரம் இல்லாம சில கேள்விகள்லாம் கேட்கறா. நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் உனக்கே புரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். இப்போ மத்த எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. மியோட அம்மாவும் சேர்த்து அந்த இடத்துக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. மியோ சின்ன பொண்ணு, அவ முன்னாடி எப்படியா இருப்பீங்க, ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சிரசாக்கி திட்டுறா. இப்போ இவங்க எல்லாருமே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. மெலசின் லேப்ரிந்த கம்ப்ளீட் பண்ணி நான் இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 6 நாள் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வேஸ்ட்டாக நாங்கள் ரொம்ப நாள் தங்கி இருக்கோம். நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும். ஆனால் மியும் அவள் நான் கிளம்பும் போது அழுவாளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். பாப்பா அடுத்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மியோ கேட்கவும், இன்னைக்காச்சும் அட்லீஸ்ட் நான் கிளம்பலாம்னு நினச்சேனே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு விருப்பம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம எல்லாரும் தொட்டு பிடிச்சி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி மியோ சொல்கிறா. சரின்னு மற்ற எல்லாருமே பாப்பா கூட சேர்ந்து விளையாடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட புல்லட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கான். மியோ கிட்ட நான் என்னன்னு சொல்கிறது, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொன்னால் ஒரு வேளை அவள் அழுவாளோ, இல்லை கண்டிப்பாக அவள் அழுவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹாஜிமே நீ மற்றவங்களுக்காக கேர் பண்ணுறதை எப்பவும் மறந்துடாத அப்படின்னு சைக்கோ சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். மியோ ஓடி போய் டேரெக்டாக தண்ணிக்குள்ளே குதிச்சிருந்தா. அவள் மெர்மெய்டுங்கிறதுனால ஈஸியாக ஸ்விம் பண்ணுறா. ஷியாவோட அண்டர்வேரை கழட்டிட்டு போயிட்டு முடிஞ்சா என்ன பிடிங்க அப்படின்னு சொல்லி அவள் காமெடி பண்ணி விளாண்டுட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ மியோ நினச்சி வருத்தப்பட்டு இருக்கோம். மியோட அம்மா நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஹாஜிமே உனக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், நான் எதுவுமே பெருசாக பண்ணல, எதுக்காக எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். எல்லா அம்மாவுக்குமே தான் பொண்ணோட சந்தோஷம் தான் ரொம்பவும் முக்கியம். என் பொண்ணு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கான்னா அதுக்கு காரணம் நீ தான் ஹாஜிமே. நீ மியோ நினச்சி வருத்தப்படுறேன்னு தெரியுது. அந்த லேடிஸும் அதை தான் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. கிளம்புறத பற்றி தானே யோசிக்கிற அப்படின்னு அவங்க கேட்கவும், நான் கவலைப்படுறாங்கிறத என் ஃபேஸை பார்த்தாலே தெரியுதா, நான் அதை மறைக்க ரொம்ப ட்ரை பண்ணனே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உன்னை பார்த்தாலே தெரியுது அந்த லேடிஸும் அதை நினச்சி தான் கவலைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நீ கவலைப்பட தேவையில்லை. மியோ ஃபர்ஸ்ட் சின்ன குழந்தையா தான் இருந்தா, ஆனால் உன் கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மற்றவங்கள பற்றி அவள் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவள் இப்போ கொஞ்சம் மெச்சூர்டாக மாறிட்டா. கண்டிப்பாக நீ இங்கேயே இருக்க மாட்டா, ஒரு நாள் கிளம்புவாங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவள் அதுக்கு தயாராக தான் இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி அப்படின்னா நான் இன்னைக்கு நைட் அவகிட்ட நாளைக்கு நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா இன்னைக்கு நைட் நான் உனக்கு ஒரு விருந்து வைக்கிறேன் ஸ்வீட் டார்லிங் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், ரம்யா சான்ஸ் கிடைச்ச உடனே விட மாட்டியே அப்படின்னு மற்றவங்க வந்து கேட்குறாங்க. ஹாஜிமேவை எப்பவுமே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் போலியே அப்படின்னு சிரசாக்கி சொல்றா. மாஸ்டர் ஏதாச்சும் பண்றதா இருந்தா என்ன பண்ணுங்க அப்படின்னு டியா சொல்லுவோம். அவன் மூஞ்சிலே நம்ம ஹீரோ ஒரு கிக்க விடுறான். ஹாஜிமே ஏதாச்சும் தேவைன்னா என்ன யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி யோயி சொல்லுவோம். ஒவ்வொருத்தங்களும் அப்படியே சண்டை போடுறாங்க. எல்லாம் ஒரு பக்கம் காமெடியா முடிஞ்சாலுமே கூட நம்ம ஹீரோ மியா கிட்ட சொல்லுவோம். மியா ரொம்பவுமே வருத்தப்படுறா. இதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே முடியாதாப்பா அப்படின்னு சொல்லி அவ ஆளவும், என்னோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா உன்னை பார்க்கறதுக்காக நான் திரும்ப இங்க வருவேன். நான் வளர்ந்த என்னோட வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க வரலன்னா நான் உங்களை தேடி வருவேன்ப்பா, ஏன்னா நான் உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி மியோ சொல்றா. அதை கேட்டதும் நம்ம ஹீரோ அப்படியே ஸ்மைல் பண்றான். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் உன்னை தேடி இந்த இடத்துக்கு வருவேன், உன்னை கண்டுபிடிப்பேன். நான் வரும்போது நிறைய ஆளுங்களையும் கூட கூட்டிட்டு வருவேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து நான் வளர்ந்த என்னோட வேர்ல்டுக்கு போக போறோம். கண்டிப்பா உனக்கு அந்த இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அம்மாவும் நம்ம கூட வரலாமா அப்படின்னு சொல்லி மியோ கேட்கறா. அது வந்து என்னோட வேர்ல்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது, ஸோ உங்க அம்மாக்கு அந்த இடம் செட் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு வர்றதுக்கு ஓகே தான், என்னோட பொண்ணும் என்னோட ஹஸ்பண்டும் எங்க இருக்காங்களோ அங்கதானே நானும் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்றா. நம்ம ஹீரோவை ஹஸ்பண்ட்னு சொல்லவும் மத்தவங்க எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ஈவினிங் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கிட்ட அப்படி சொல்லியிருக்கணும்னு அவசியம் இல்ல, ஆனா உன்னோட விருப்பம், நீ என்ன வேணா பண்ணலாம், அவளை திரும்ப நம்ம கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா. நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது எங்களுக்கு ஓகே தான், அவளையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி மத்த எல்லாரும் சொல்றாங்க. ஹாஜிமே ஒருவேளை நம்ம உன்னோட வேர்ல்டுக்கு போனாலுமே திரும்ப நம்ம இங்க வர்ற மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோயி சொல்லவும், ஒருவேளை மியோ இல்லாம என்னோட வேர்ல்டுக்கு போற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அதை பாதையிலே நிப்பாட்டி திரும்ப இங்க வந்துருவேன். கண்டிப்பா ரெண்டு வேர்ல்டுக்கும் நம்ம விருப்பப்படி போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு வழியை தான் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மியோ இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அப்படியே ஜாலியா விளாண்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. இவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. மியோ வந்துட்டு எல்லாருக்கும் லக்கி சாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிப்பியை கிஃப்டா கொடுக்குறா. இப்போ நம்ம ஹீரோ கிளம்ப போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மியோக்கு வந்துட்டு கொஞ்சம் அழுக வருது. இருந்தாலுமே அதை அவள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஐ மிஸ் யூ பாப்பா, சேஃப் ஜர்னி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஹாப்பியா வழி அனுப்புறா. நீங்க எல்லாருமே பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாரையும் அவள் வழி அனுப்பி வைக்கிறா.
இப்போ மியோவோட அம்மாவும் நம்ம ஹீரோவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஹாஜ்மி கண்டிப்பா திரும்ப வருவான் அப்படின்னு சொல்லி மியோ ஹாஜ்மிக்காக காத்திருக்கிறா. இப்போ கிங்டம் காமிக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க ஹோடிஸ் போட்டுட்டு அந்த இடத்துல ஓடிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, பிரின்சஸ் லில்லி தான். மிஸ் ஐகோவா அந்த நன் கடத்திட்டு போறத பிரின்சஸ் லில்லி பாத்திருப்பா. ராஜா அதாவது அவங்க அப்பா கிட்ட போய் அவ சொல்லலான்னு போகும்போது பார்த்தா அவங்க அப்பாவே டிஃபரெண்டா தெரியுறாரு. அவளுக்கு யாரை நம்புறதுன்னே தெரியல. ஹியோமோக்கு கேக்குற அந்த லேடியோட வாய்ஸ் கேக்குது. அவ நிறைய சோல்ஜர்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கா. என்னோட ஆசை நிறைவேற போகுது அப்படின்னு அவ வில்லத்தனமா சிரிக்கிறா. ஹியோமாவும் சேர்ந்துதான் அந்த பிளான்ல அவளுக்கு உடந்தையா இருக்கிறான். டிவைன் மவுண்டன்ல மிஸ் ஐகோவா அடைச்சு வச்சிருக்காங்க. என்ன வெளியே விடு, என்ன இதுக்காக பிடிச்சு வச்சிருக்க அப்படின்னு மிஸ் ஐகோ கேட்கவும், என்னோட லார்டோட கேம் போர்ட்ல இதுக்கப்புறம் நீ தேவையில்லை, சோ உன்கிட்ட நான் எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அந்த நான் போறா. மிஸ் ஐகோ வந்து நம்ம ஹீரோவை நினைச்சோம், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சோம் கொஞ்சம் கவலையா இருக்கிறாங்க. தைரியம் இருந்தா இங்க வா நாகுமோ அப்படின்னு அந்த நன் சொல்றா. நம்ம கடவுளோட ஆசையை நிறைவேற்றணும், அந்த கிங்டம் அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் ஜெனரல் வந்துட்டு 10 மில்லியனுக்கும் மேல இருக்கிற மான்ஸ்டர்ஸை கூட்டிட்டு கிங்டம் மேல போர் தொடுக்கிறதுக்காக ரெடி ஆகுறான். நம்ம போர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த கிங்டம் நோக்கி அவங்க எல்லாருமே போறாங்க. வாழ்க்கனைக்குள்ள நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜெனரல் நினைச்சிட்டு இருக்கான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேப்டன் மெல்ட் வந்துட்டு கவலையா இருக்காரு. எல்லாருமே டிஃபரெண்டா நடந்துக்கிட்டாங்க. வாய்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டிஃபரெண்டான வியாதி பரவுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் மெல்ட் வந்துட்டு ஓசே அப்படின்னு நம்ம கூட இருக்கிற ஜெனரல் கிட்ட சொல்றாரு. என்னது வாய்டா, உண்மையா தான் சொல்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்கவும், நம்ம ஆர்மில இருக்கிற சோல்ஜர்ஸ்ல 30% மேல இருக்கிற ஆளுங்களை அது தாக்கிடுச்சு அப்படின்னு மெல்ட் சொல்லவும், அப்ப மன்னர் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். மன்னர் கிட்ட நான் பேசினேன், அவர்கிட்ட பெருசா எந்த வித்தியாசமும் தெரியல. அவர் வழக்கத்தை விட ரொம்பவும் எனர்ஜெட்டிக்கா தான் இருக்காரு. பிளாக் மேஜிக்கை பத்தி தெரிஞ்சவங்களை விசாரிச்சு இந்த வாய்ட பத்தி கொஞ்சம் நீ விசாரி, ஈவன் அது ஒன்ன கூட தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, சோ ஜாக்கிரதையாரு அப்படின்னு கேப்டன் மெல்ட் சொல்லவும், சரி ஓகே அதை பத்தி விசாரிக்க நம்ம கிளம்புறான். இப்படி ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக் உண்மையிலேயே இருக்கா? சோல்ஜர்ஸ்ல 30% இதால தாக்கப்பட்டிருக்காங்க, ஆனா நாங்க யாருமே அதை நோட்டீஸ் பண்ணல. யாருக்குமே தெரியாம அவங்களால கிங்டம்குள்ள ஊடுருவ முடியும்னா பெரிய கைங்களா என்ன மாதிரி ஆளுங்களை தானே அவங்க அட்டாக் பண்ணிருக்கணும். எதுக்காக அவங்க சோல்ஜர்ஸ் தாக்கணும், என்னதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆனாலும் டியோக் சென்கனையும் ஹாஜிமேவையும், முக்கியமா ஹாஜிமேவையும் இந்த லெட்டர் போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு கேப்டன் மெல்ட் வந்துட்டு சிச்சுவேஷன் ஒரு லெட்டரா எழுதி வச்சிருக்கான். அப்ப யாரோ கதவை தட்டவும் கேப்டன் மெல்ட் ஸ்வாட் எடுத்துட்டு ரெடியா நிக்கிறான். நான் தான் ஹியோமா தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லவும், இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற அப்படின்னு மெல்ட் கேட்கறான். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவனை உள்ள விடுறான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதனால தான் இந்த டைத்துல வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லவோ, ஓ அப்படியா, சரி ஓகே பரவாயில்ல சொல்லு டைஸ்கே அப்படின்னு அவர் கேட்கறாரு. இவன் காலை ஆட்டிட்டு அப்படியே இருக்கிறான். பதறாம சொல்ல அப்படின்னு அவர் சொல்லவும், இவன் அப்படியே காலை மட்டும் ஆட்டிட்டு இருக்கான். கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஓசே அப்படிங்கிறவன் தான் வந்திருக்கான். ஒரு முக்கியமான விஷயம் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், நீங்க வேணா பேசுங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு ஹியோமா சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் மெல்ட் போயிட்டு கதவை திறக்கும் போதே டக்குனு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓசே உனக்கு என்னாச்சு, எதுக்காக அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லி மெல்ட் பேசிக்கிட்டே நிக்கிறான். ஆனா அவன் பேசுறது இவனுக்கு கேட்கற மாதிரியே தெரியல. இவனை யாரோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு மெல்ட் யோசிச்சுட்டு, ஓசே உன்னை அட்டாக் பண்றத எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லவும், இப்போ ஹியோமாவை போயிட்டு அவன் அட்டாக் பண்ணலான்னு போறான். உடனே டக்குன்னு கேப்டன் மெல்ட் போயிட்டு அதை தடுக்கிறாரு. எப்படி இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான், எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தா கேப்டன் மெல்ட்ட ஹியோமா வயிற்றுலயே குத்திருந்தான். டைஸ்கே ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி மெல்ட் ஷாக் ஆகுறான். ஹியோமா வில்லத்தனமா சிரிக்கிறான். எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு தேவையான 4 ஸ்டோன்ஸுமே கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால அந்த கிரேட் ட்ரீ லேபிரின்குள்ள நம்ம ஹீரோ என்ட்ராகலான்னு சொல்லி இப்பதான் மியோவா அவளோட வீட்டுல விட்டுட்டு நம்ம ஹீரோ திரும்பவும் கிங்டம்க்கு வந்துகிட்டு இருக்கான். அதே சேம் டைமிங்ல மிஸ் ஐகோவை வந்துட்டு டிவைன் மவுண்டன்ஸ்ல கடத்தி வச்சிருக்காங்க. அந்த நன் ஏதோ பிளான் போடுறா. இங்க கிங்டம்ல ஹியோமா கூட சேர்ந்து ராஜாவையும் மத்த சோல்ஜர்ஸையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி வேற யாராவும் ஒரு பிளான் ஏதோ போட்டிருக்காங்க. அதே சேம் டைமிங்ல இந்த கிங்டம் அழிக்கணுங்கிறதுக்காக 10 மில்லியனுக்கும் மேல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் படையை கூட்டிக்கிட்டு அந்த டீமன் ஜெனரல் வார் தொடுக்கிறதுக்காக இந்த கிங்டம் நோக்கி வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இப்போ தான் கிங்டம்க்கு வந்துட்டு இருக்கான். ஒரே நேரத்தில் கிங்டம்ல நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.